இந்த உலகத்திலே மிக சிறந்த சொல்லலாம் கண்டிப்பாக இதை சொல்லலாம். அனுபவமே சிறந்த ஆசான். நம்ம கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் KFC உருவான வரலாறு எடுத்துக்கலாம். இன்னைக்கு KFC ரெஸ்டாரண்ட் இல்லாத கண்ட்ரியே இல்லை. ஏன்னா இதோட வளர்ச்சி அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஆரம்ப காலத்தில் இதோட ஐடியாலஜியை மக்கள் ஏற்றுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 109 ஹோட்டல் பிராண்ட்ஸ் KFC பிஸ்னஸ் ப்ரப்போசலை ஃபெயிலியர் ப்ராஜெக்டை நிராகரிச்சாங்க. அட்லாஸ்ட் 110ஆவதா ஒரு சின்ன ஹோட்டல் வாய்ப்பு கொடுத்ததால இன்னைக்கு வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ மூலியமா KFC உருவான வரலாறும் இதனுடைய ஃபவுண்டர் வாழ்ந்த வாழ்க்கையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்போதும் போல செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் KFC ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 25,000 அவுட்லெட்டுக்கு மேலே வேர்ல்டு ஃபுல்லாக இவங்க பிராண்ட் ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த பெருமைக்கு சொந்தக்காரர் கெலனால் சாண்டர், KFCனுடைய ஃபவுண்டர். தன்னோட 65வது வயசில் KFCன்னு ஒரு பிராண்டை உருவாக்கி இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா மூலைக்கும் ஃப்ரான்சைஸ் கொடுத்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமே நடத்தி வராங்க. அந்த அளவுக்கு இவருடைய ஆளுமை இருந்திருக்கு. ஆனால் இவருடைய சின்ன வயசில் இவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. என்ன வேலை செஞ்சாலும் அது நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. உலகத்தின் நம்பர் 1 அன்லக்கி பர்சன்னா கண்டிப்பாக இவராக தான் இருந்திருக்கும். ஏன்னா இவர் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. செப்டம்பர் 9, 1890 கெலனால் சாண்டர் அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. இவருடைய ஃபேமிலி வறுமையில் இருந்ததால சின்ன வயசுலேருந்து தன்னோட வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு முதல் பையனால தன்னோட தம்பி தங்கையை இவர் தான் பார்த்துக்கிறாரு. இவருடைய அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போகிறதால இவருக்கு 5 வயசுல இருக்கும்போதே வீட்டுடைய மொத்த பொறுப்பையும் இவருக்கு கொடுத்துட்றாங்க. இவருடைய அம்மா எப்படி சீக்கிரமாக சமையல் செய்யறதுன்னு கற்றுக் கொடுக்கவும் செய்கிறாங்க. அந்த நுணுக்கம் தான் KFC ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய பலமாகவே இருந்திருக்கு. சமையல் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது இவருக்கு பெருமளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாள் ஆக ஆக சமையல் மேலே பெரும் ஆர்வம் வந்தது. வெஜ் நான்வெஜ் எல்லா விதமான சமையலும் கற்றுக்கிறாரு. மிக சிறப்பாக சமைக்கவும் செய்கிறாரு. அதிலும் இவர் சிக்கன் சமைக்கிற விதம் எந்த ஸ்டார் ஹோட்டலையும் இப்படி டேஸ்ட் இருக்காது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவே சமைப்பார். தன்னோட சின்ன வயசுலேருந்தே இவ்வளோ பெஸ்ட்டாக சமைக்கிறதுக்கு காரணம் இவருடைய அம்மா தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய துயரம் வருது. இவருடைய அப்பா விபத்தின் காரணமாக இறந்துடுறாரு. இப்போ இருக்க நிலைமையை விட இன்னும் மோசமான சூழ்நிலைக்கு இந்த குடும்பம் தள்ளப்படுது. அம்மா, தம்பி, தங்க 3 பேரையும் பார்த்துக்கும் பொறுப்பு இவருக்கு இருக்கு. இதனால தெருவா வேலை தெரிய அலைகிறாரு. குடும்ப கஷ்டம், பசியின் காரணமாக கூலி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஷூக்கு பாலிஷ் போடுறது, குதிரை வண்டிக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ரயில்வே பிளாட்ஃபார்மில் லக்கேஜ் தூக்குற வேலைன்னு இவரால் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் எந்த ஒரு வேலையிலையும் ரொம்ப நாள் நீடிச்சு பார்த்ததில்லை. தன்னோட முன்கோபத்தின் காரணமாக சண்டை போட்டு வெளியே வந்துடுவார். இவர் சம்பாதிக்கிற காசு இவருடைய குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டு வந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. டெய்லி கூலி வர பார்த்து சம்பாதிக்கிற பணம் செலவாயிடுது. எந்த ஒரு சேமிப்பும் இல்லையேன்னு யோசிக்கிறாரு. இப்படியே வாழ்க்கை போயிடுமோன்னு பயப்படவும் செய்கிறாரு. இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் இவருக்கு புதிதாக ஒரு பிரச்சனை வந்தது. தன்னோட அம்மா 2வது திருமணத்துக்கு தயாராகிறாங்கன்னு கேள்விப்படுறாரு. இந்த விஷயம் சாண்டருக்கு சுத்தமாக பிடிக்கல. எவ்வளோ தடுத்தும் இந்த மேரேஜை நிறுத்தவும் முடியல. அட்லாஸ்ட் சாண்டருடைய அம்மா 2வது திருமணம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் சாண்டருக்கும் அவருடைய அப்பாவுக்கும் கருத்து முரண்பாடு ஏற்படுது. வீட்டில் டெய்லியும் சண்டை தான். இவருடைய அம்மா சாண்டரை வேலைக்காக வெளியூர் அனுப்பிடுறாங்க. குடும்பத்தை விட்டுட்டு வெளியூரில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அங்கே இவருடைய வேலை என்னன்னா வயல் வரப்புக்கு தண்ணீர் பாய்ச்சறது. இதுக்கான சம்பளம் $4. இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அந்த வயல் வேலையை பார்க்கும்போது தான் இவருக்கு இன்னொரு எண்ணமும் தோணுது. அது என்னன்னா சொந்தமாக ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு ஒரு ஆசை. இவர் ஆசை நிறைவேற்ற இன்னமும் கடினமான உழைப்பை போடுறாரு. என்ன வேலை செஞ்சால் அதிக காசு கிடைக்குமோ அந்த வேலையை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடி கிடைச்ச வேலை தான் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஒரு நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அந்த கம்பெனி மூலமாக பணம் சேர்க்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிச்சது. அந்த கம்பெனியில் வேலை செஞ்ச ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணம் செய்கிறாரு. இவருக்கு திருமணம் ஆகும்போது இவருடைய வயது 18. அதுக்கு அடுத்த வருடமே இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. இப்படியே வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஓனருக்கும் சாண்டருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. அந்த வாக்குவாதம் சண்டையாகவும் மாறுது. இதனால அந்த வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இந்த வேலை பண்ண விரத்தியில் வீட்லேயும் சண்டை போட்டிருக்காரு. இதனால இவரோட ஒய்ஃபும் இனி உன் கூட வாழ முடியாதுன்னு குழந்தைய தூக்கிட்டு வெளியேறிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாண்டர் தன்னோட ஒய்ஃபை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர கிளம்பியிருக்காரு. ஆனால் இனிமே உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதனால ரொம்பவும் மனவேதனைக்கு ஆளாயிட்டாரு. இதை மறக்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சாண்டரால முடியல. இனி வாழ்க்கையில் என்ன பண்ண போறோம்னே தெரியாம இருந்தாரு. தன்னோட குடும்பம் பிரிஞ்ச சோகத்தை மறைக்க ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாரு. அமெரிக்காவை பொறுத்தவரை ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டடீஸ் இருக்குது. அந்த ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணால் தான் ஜாயின் பண்ண முடியும். சாண்டர் கோர்ஸ் படிக்கும் போதே அங்கேயும் ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது. இதனால கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுது. சாண்டருடைய ஆர்மி கனவும் கலைஞ்சிடுது. இதுக்கப்புறம் தான் சேர்த்து வச்சிருந்த காசுல ஒரு போட் லீஸ்க்கு வாங்குறாரு. அந்த போட் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு மக்களை பயணம் செய்ய பயனுள்ளதா இருந்தது. இந்த பிசினஸ் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே நல்லாவும் பிக்கப் ஆனது. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவருடைய இடத்துல ஹைவே வந்ததால மக்கள் போட்ல போறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதனால இந்த பிசினஸை க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை. இதுக்கப்புறம் ஒரு பெட்ரோல் பம்ப்ல வேலைக்கு சேர்றாரு. அங்க இவர் வேலை செய்யறதை பார்த்து அந்த ஓனருக்கு சாண்டர் ரொம்பவும் பிடிச்சு போச்சு. இது மட்டும் இல்லாம
சாண்டர் நிறைய ஐடியாவும் கொடுத்துருக்காரு. அதை பெட்ரோல் பம்ப் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் போட்டு மக்களை கவர்ந்துருக்காரு. இவருடைய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்காகவே இந்த பெட்ரோல் பம்புக்கு வர ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு மக்களை ரீச் ஆகியிருந்தது. பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தபோது ஒரு நாள் பெட்ரோல் பம்ப் ஓனர் இறந்துடுறாரு. இதனால் அவருடைய பையன் அந்த இடத்துக்கு வராரு. சாண்டருக்கும் ஓனர் பையன் நடந்த சண்டையில் ரெஸ்டாரண்ட்டை மூட வேண்டிய நிலைமை. ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டாங்க. இதனால் மனசொழிஞ்சு போயிட்டாரு. ஏன்னா தன்னோட வாழ்க்கையில் எந்த வேலை செஞ்சாலும் அது தடைப்படுது. இந்த காரணத்தை இவரால் கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியே வாழ்க்கை போனது. இவருக்கும் வயது 65 ஆனது. எதுவுமே கைக்கூடி வர மாட்டேன்ற வெறுப்பில் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க முடிவு பண்ணார். அப்போ தான் இவருக்கு ஒரு யோசனை தோணுது. இனி நம்மளால் ஒரு ரெஸ்டாரண்ட்டை வைக்க போதுமான காசு இல்லை. தன்னோட அம்மா கற்றுக் கொடுத்த சமையலை உலகம் ஃபுல்லாக பரப்பலான்னு முடிவு செய்கிறாரு. இதனால் இவருடைய ஓன் பிராண்டுக்கு கெண்டகி ஃப்ரைட் சிக்கன்னு நேம் வைக்கிறாரு. கெண்டகின்றது இவர் பிறந்து வளர்ந்த ஊர். பிரான்சைஸ் கொடுக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் இவருடைய ப்ரப்போசலை யாருமே ஏற்றுக்கல. இது ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்னு சொல்லி நிராகரிச்சாங்க. கிட்டத்தட்ட 1009 ஹோட்டலில் இவரோட ஐடியாவை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அட்லாஸ்ட் 1010 ஒரு சின்ன ஹோட்டலில் இவர் ப்ரப்போசலை ஏற்றுக்கிறாங்க. அந்த ஒரு சின்ன ஹோட்டல் கொடுத்த வாய்ப்பு தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 25,000 ரெஸ்டாரண்ட்டாக KFCன்னு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே உருவாயிருக்கு. கேலனால் சாண்டர் வாழ்ந்த வாழ்க்கை கண்டிப்பாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது எதுவும் பொருட்படுத்தாமல் அடுத்தடுத்து முன்னேற்றத்துக்கான வழியை யோசிச்சிருக்காரு. இதனால தான் தன்னோட 65வது வயசுலையும் KFCன்ற ஒரு பிராண்டை உருவாக்கி உலகமே வேந்து பார்க்குற அளவுக்கு தன்னோட வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சது. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ மூலமா KFC உருவான விதமும் கேலனால் சாண்டருடைய வாழ்க்கை வரலாறையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் சொல்லப்பட்டதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லலாம். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரியான கண்டென்ட் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களை ரீச் ஆகும்.